தான் தொழுகை கூடும். இந்த நாளில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய சஜிதா இருக்கிறதே, அது அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானது. அதனாலதான் பள்ளிக்கு பேர் கூட அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான், சஜிதா செய்யும் இடம். உட்கார்ந்து இருக்கிற இடம் நல்லா வைக்கல, அத்தியாயத்துல உட்கார்ந்து இருக்குமா இல்லையா, அதுவும் ஒரு அமைப்புல உட்காரக்கூடியது, அதுக்கு பேர் வைக்கல. நிக்கக்கூடியதுன்னு நல்லா பேர் வைக்கல, குனியறதுன்னு பேர் வைக்கல. சஜிதா செய்யும் இடம், அந்த சஜிதா செய்யும் இடம் என்பதுதான் அரபியிலே மஸ்ஜித், பள்ளிவாசல். காரணம் என்னங்க, ஒருவன் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டும் பொழுது கூட இந்த மமத குறையாது, தான் என்ற அந்த ஆணவம் இருக்கும். ருக்கு செய்யும் போது கூட பாதிதான் அவன் என்ன செய்யறான், தன்னை அர்ப்பணிக்கிறான் அல்லாட்ட. அத்தியாயத்துல உட்கார்ந்து இருக்கும் போதும் கொஞ்சம் தான் இறங்கி வர்றான். ஆனால் சஜிதா செய்யக்கூடிய இடம் இருக்கிறது அல்லவா, மனிதனுடைய கால் படக்கூடிய இடத்திலே ஒரு மனிதனின் உடலில் மிக சிறந்த உறுப்பு தலை. அந்த தலையை கொண்டு போய் மனிதன் கால் தடம் பதிக்கிற இடத்திலே வைத்து, ரப்பே நான் அடிமை, நீதான் ரப்பு, நீதான் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்கிறான் அல்லவா. பணிவினுடைய உச்சகட்டமாக இருப்பதால் அல்லாஹ்விற்கு அடியானின் செயல்களில் சஜிதா செய்வது ரொம்ப பிடிக்குது. அல்லாஹு அக்பர். பாருங்க, தொழுகையில நிக்கிறது, குனியறது, சஜிதா செய்யறது, உட்கார்றது, இந்த 4 அடிப்படை இருந்தாலும் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானது சஜிதா. அதனாலதான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் சஜிதாவை அதிகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நம்ம சஜிதா செய்ய செய்ய, சஜிதாவில் கிடந்து அல்லாட்ட துஆ செய்ய செய்ய ரப்பு இலகி விடுகிறான், ரப்பு நம்மை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறான் என்ற செய்தி இஸ்லாத்திலே தொடர்ந்து சொல்லப்படும், சஜிதாவை வலியுறுத்தி சொல்லப்படும். அப்போ அந்த சஜிதா செய்யக்கூடிய இடங்கள் தான் மஸ்ஜிதுகளாக, பள்ளிவாசல்களாக சொல்லப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, ஒரு இஸ்லாமியனையும் பள்ளிவாசலையும் பிரிக்க முடியாது. இஸ்லாமியன் ஏதோ ஒரு கட்டத்துல எங்கோ ஒரு மூலையில பள்ளியோடு தொடர்பு தான். அவன் பிறந்ததிலிருந்து இறந்தவரை கடைசி தொழுகை, ஜனாசா தொழுகை முடிஞ்சு கபரிஸ்தான்ல கொண்டு அடக்கிற வரை பள்ளியோடு தொடர்புடையவனாக இருந்தால் மாத்திரம்தான் அவன் வெற்றியாளனாக, ஜெயசீலனாக ஆகும். அன்பிற்குரியவர்களே, பள்ளியில நம்ம எந்த அளவுக்கு தொடர்பை ஏற்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்தால நமக்கு பாதுகாப்பாக மாறிவிடுகிறான். ஹதீஸ் ஷரீஃபிலே பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யௌம் லா லில்ல இல்லா லில்லுஹு, நாளை மறுமையில நிழலே இருக்காது. நிழலே இல்லாத இடத்துல அல்லாஹ் 7 கூட்டத்தாருக்கு மட்டும் நிழலை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து நிறைய செய்திகளை சொல்லுவார்கள். அதில் இடையிலே சொல்லுவார்கள், பள்ளியோடு யார் தொடர்போடு இருக்கிறார்கள், பள்ளிவாசல் அது எங்கிருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், குழப்பம் இல்லாத பள்ளிவாசல், நேர்மையான பள்ளிவாசல், இஹ்லாஸான பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுக்கு அடிக்கடி வந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் ரப்பல் ஆலமீன் தருகிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான கிஃப்ட் என்னன்னா, நிழலே இல்லாத நேரத்துல அல்லாஹ் நிழலை கொடுக்கின்றான். இன்னொரு படி மேல போய் அல்லாஹ் சொல்லுவான், இந்த பள்ளிவாசலுக்கு போயிட்டு வர்றாங்க பாத்தீங்களா, போறவங்களை பார்த்தா, அடிக்கடி பள்ளிவாசலுக்கு போறவங்களை பார்த்தா நீங்க சொல்லுங்க, சஹாபாக்கள்கிட்ட நபி சொல்கிறார்கள், இவன் ஈமான் உள்ளவர் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். யாருக்குங்க சொல்றா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, அருமை தோழர்களே, ஒருவர் ஈமான் உள்ளவர் என்பதற்கு நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் அதிகமாக பள்ளிக்கு சென்று வர வேண்டும். பள்ளியோடு தொடர்பு இல்லைன்னு சொன்னா அது எப்படியும் மாறலாம். அல்லாஹ்வுடைய நியாமத் இருந்தால் அவருக்கு அல்லாஹ் பெரிய வெற்றியை கொடுக்கலாம், அல்லாஹ்வுடைய நியாமத் இல்லாட்டி கொண்டு நரகத்திலேயும் போடலாம். ஆனால் ஈமான் உள்ளவர் என்ற ஒரு சாட்சி வேண்டும் என்றால், நீங்கள் சாட்சி கூறுவதற்கு தகுதியான ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் பள்ளியோடு தொடர்புடையவராக இருக்க வேண்டும் என்ற செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார். நம்மெல்லாம் வானத்தை நோக்கி இரவு நேரத்துல பார்த்தா ஆங்காங்கே நட்சத்திரங்கள் அப்படியே ஜொலிக்கும், பார்க்கறதுக்கு ரம்மியமா இருக்கும், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணும் இல்லைங்களா? காரணம் என்னன்னா, அவ்வளவு அழகாக முகடே இல்லாமல் வானம், அந்த வானத்தை ஒட்டி ஒட்டி ஆங்காங்கே நட்சத்திர கூட்டங்கள், கும்முன்னு இரவு. இப்படி பார்ப்பதற்கு நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அதே போன்றுதான் பூமியை நோக்கி வானத்திலிருந்து மலக்குமார்கள் பார்ப்பார்களாம். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பூமியிலே வாழக்கூடிய நமக்கு எப்படி நட்சத்திரங்கள் மின்னுகிறதோ
அதே போன்றுதான் வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் இந்த பூமியை பார்க்கிறாங்க. பூமியை பார்க்கும்போது ஆங்காங்கே சின்ன சின்ன பள்ளிவாசல், ஆங்காங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை பார்த்து அவர்கள் பூரிப்பு அடைகிறார்கள். அப்படியே ஜொலிக்குது. நமக்கு எப்படி வானத்தில் நட்சத்திரங்கள் இருக்குதோ அது மாதிரி பூமியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார். சொர்க்க பூங்காவில் அம்மா உலகத்திலே வாழுகிற பொழுது சொர்க்க பூங்காவில் நீங்கள் நுழைந்தால் மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ், உலகத்துல சொர்க்க பூங்காவா? அது எங்க இருக்குது? பள்ளிவாசல், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், அதுல நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள் என்றால் திக்ர் செய்யுங்கள், தொழுது கொள்ளுங்கள், திலாவத்துல் குர்ஆன் ஓதுங்கள், நன்மையான காரியங்கள் செய்யுங்கள் என்று பள்ளிவாசல் குறித்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதனாலதான் என்னவோ பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்துட்டா அப்படி ஒரு தூக்கம். அதுவும் ஜும்மாவில் குளிச்சு போட்டு வந்துட்டா, அதுவும் சில அஜத்துமாருக்கு பயான், என்கிற மாதிரி அஜத்துமாருக்கு தூங்க வைக்கிற மாதிரியே பயான் பேசினா அப்படி ஒரு ராகத்தான தூக்கம் இல்லைங்களா? இது யாரு மறுக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பள்ளிவாசலுக்கு போனாலும் சரி, ஃபேனு கீழே அல்லாஹ் உட்கார்ந்துட்டு கொஞ்சம் சாய்வா இடமும் கிடைச்சிருச்சுன்னா அப்படி ஒரு ராகத். இதை குறை சொல்வதற்கு அல்ல, அல்லாஹ்வுடைய ஞானத்துக்கு இறங்கணும், நியாமத்தை கேட்ச் பண்ணணும், அதே போல மார்க்கத்தையும் கத்துக்கணும் இல்லைங்களா? அதுக்கு தானே சீக்கிரம் வந்திருக்கிறோம். வந்து தூக்கிட்ட ஒரு நியாமத்து கிடைச்சிடும். அல்லாஹ் ராகத்தை நம்ம தூக்கத்தை கொடுத்துட்டான், அது கிடைச்சிடும். அதற்கு என்ன பயான்ல சொன்னாருங்கிறது போயிடும் இல்லையா? அப்ப ரெண்டு நியாமத்தையும் நம்ம கேட்ச் பண்ணிக்க. இப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான நியாமத்து இங்கே இறங்குகிறது. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எந்த மஜ்லிஸிலே அல்லாஹ் ரசூல் பற்றி பேசப்படுகிறதோ, ஞாபகப்படுத்தப்படுகிறதோ, அந்த ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். இப்ப ரஹ்மத்து வந்தா என்ன வரும்? நியாமத்து வந்தா என்ன வரும்? தூக்கம் தானே வரும். இருந்தாலும் அந்த தூக்கம், யா அல்லாஹ் இரவுல தூக்கம் வராதப்ப அந்த தூக்கத்தை கொடுத்துரு அப்படி நம்ம துவா செஞ்சுக்கிறோம். அதற்கு பயான் பேசுறப்ப தூக்கத்தை கொடுத்துடாது, அது கொஞ்சம் நம்ம கவனிச்சுக்கிடுவோம் என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் இல்லையா? சரி, அப்போ அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகிற பொழுது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ் குறித்து, அந்த பள்ளிவாசலுடைய சிறப்பு குறித்து, அந்த பள்ளிவாசலை சுற்றி நாம் பரக்கத் செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள், அந்த பள்ளிக்கும் அந்த சட்டம் பொருந்தும். உலகத்திலே எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பள்ளி என்று கட்டப்பட்டு வக்ஃப் செய்யப்படுகிறதோ அத்துணை பள்ளியும் பரக்கத் பெற்றது என்று முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகிறார். எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பள்ளி இருக்கிறதோ அதை சுற்றி அல்லாஹ் பரக்கத்தை இறக்குகிறார். அதனாலதான் பள்ளிவாசலுக்கு பக்கத்துல வீடு இருக்கிறது ஞாபகத்து. அது சில பேர் சொல்லுவாங்க, விவரம் இல்லாதவங்க, ஐயோ பொழுதன்னைக்கு பாங்கு சொல்லிட்டே இருப்பாங்க, ரொம்ப சத்தம் போட்டு பாங்கு சொல்லி எழுப்பி விட்டுருவாங்க. சில பேர் அறியாமையில் உள்ளவங்க அப்படி சொல்லுவான். அது உண்மையிலேயே அப்படி நினைக்கவே கூடாது. பள்ளி பக்கத்துல உனக்கு வீடு கிடைப்பது அல்லாஹ் உனக்கு செய்த நியமத். அது எந்த பள்ளியா இருந்தாலும் சரி, அது நல்ல பள்ளியா இருக்கணும். போட்டி பள்ளியாகவோ, பொறாமை பள்ளியாகவோ, அல்லது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய பள்ளியா இருக்கக்கூடாது. அது பள்ளி லிஸ்டே வராது. ஏன்னா ரசூலுல்லாஹ் காலத்திலே இந்த மாதிரி போட்டி பள்ளி, பிரச்சனைக்குரிய பள்ளி எல்லாம் வந்துச்சு. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இடிக்க சொன்னாங்க. அன்றைக்கு இடிக்கவும் பட்டது, எரிக்கவும் பட்டது. நான் பள்ளிவாசல் யோசிச்சிடக்கூடாது. நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்குதுங்க, எல்லா பள்ளிவாசலும் இல்லை. சத்தியத்தை போதிக்கிற 1400 ஆண்டு காலமாக ஒரே கொள்கையின் கீழ் இருக்கக்கூடிய சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய பள்ளிவாசல் குறித்து தான் நான் சொல்லுகிறேன். அப்போ பள்ளிவாசல்கள் அருகிலே குடியிருக்கிறது கூட நமக்கு மிகப்பெரிய ஞாபகம். எப்படிங்க ஜெருத்து? அல்லாஹ் தஆலா நாளைக்கு கூப்பிடுவான், என் அண்டை வீட்டுக்காரங்களாம் எங்க அப்படிமா. யாருங்க அண்டை வீட்டுக்காரு? அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு பக்கத்துல குடியிருந்தார் இல்லையா, அவர் தான் அண்டை வீட்டுக்காரு. அவர் எங்கே என்று அல்லாஹ் கூப்பிட்டு கண்ணியப்படுத்துவதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனாலதான் சொல்றேன், பள்ளியை நம்மையும் பிரிக்கவே முடியாது. மக்கால இருக்கிற வரைக்கும் தொழுக கூட பயங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கிற வரைக்கும் பகிரங்கமா தொழுக முடியாது. மதீனாவுக்குள்ள போனாங்க, போன மாத்திரத்திலே பள்ளியை தான் உருவாக்கினார். பள்ளி இல்லாம இஸ்லாமியன் இல்லை, இஸ்லாமியன் இல்லாம பள்ளி இல்லை.
மதீனாவுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே சில கிலோமீட்டர் தொலைல குபா என்ற பள்ளியை உருவாக்குறாங்க. கொஞ்ச நாள் தங்கி இருந்தாங்க, அங்க ஒரு பள்ளி. அதுக்கப்புறம் மதீனால போய் நிரந்தரமா தங்குறதுக்கு மதீனாக்குள்ள போனாங்க. மஸ்ஜிதுன் நபவி, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயில் கொண்டிருக்கக்கூடிய, உறங்கிக் கொண்டிருக்கிற அற்புதமான பள்ளி மதீனா பள்ளி. அந்த பள்ளியை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் கட்டினார். அங்கிருந்துதான் அனைத்து இஸ்லாமிய ஜோதியும் பரப்பப்பட்டது. மாத்திரமல்ல, உமர் ரலியல்லாஹு காலத்துல எங்கெல்லாம் எந்தெந்த நாட்டை எல்லாம் அவர்கள் பிடிக்கிறார்களோ, இஸ்லாமிய ஆட்சி இங்கே கொண்டு வரப்படுகிறதோ, அத்துணைக்கும் முதலில் அவர்கள் கட்டளையிட்டது பள்ளியை உருவாக்குங்க. இந்த நடைமுறை தானங்க. இன்னைக்கு நம்ம 10 வீடு அவுட்டர்ல போய் குடியிருக்கிறாங்கன்னா, பாய் நம்ம எல்லாம் 10 குடும்பம் இருக்கிறோம், 15 குடும்பம் இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஓதணும், மக்தப் மதரசா வேணும், இஸ்லாமிய சட்டத்திட்டம் தெரியணும்ல பாய், காஃபியரோட காஃபியரா எழுத முடியாதுல்ல பாய் அப்படின்னு அந்த 10 பேர் பேசி ஒரு சின்ன சாலையா ஓலையா ஒரு சின்ன பள்ளிவாசல் உருவாக்குறாங்க இல்லையா? அதெல்லாம் எதனுடைய அடிப்படைங்க? பெருமானாரும் சஹாபாக்களும் சொல்லி தந்த அற்புதமான அணுகுமுறை. பள்ளி இல்லாமல் வாழ்வது ஒரு கட்டத்திலே நயவஞ்சகனாகவோ காபிராகவோ மாறிவிடலாம். சட்டத்திட்டங்கள் தெரியாமல் வாழ்வதும் இஸ்லாமிய கோட்பாட்டு தெரியாமல் வாழ்வதும் ஒரு கட்டத்தில் இது ஆபத்து. இல்ல திருத்தின விவரமானா அது வேற கணக்கு. சட்டமே தெரியலங்க. ஒரு குடும்பம் இங்கிருந்து போயிருச்சு, முஸ்லிமே இல்லாத ஊர்ல வாழுதுன்னு வைங்களேன், 1 வருஷம் 2 வருஷம் தாக்கு பிடிக்கும். அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது அப்படியே மெயின்ல ஓடிக்கிட்டே இருக்கும். 3, 4, 5, 6வது வருஷம் அந்த அம்மா முக்காட்டை எடுத்துரும், பாய் தொழுகையும் விட்டுருவார். ஏன்? சொல்லி கொடுப்பதற்கோ ஞாபகப்படுத்துவதற்கோ ஒரு ஜும்மா மேடை கிடையாது. ஏதோ ஜும்மா மேடை அதிர்ந்து சம்பளம் வாங்குறதுனால 1/2 மணி நேரம் ஒரு கூவுவாரு, அதுக்கு அதுதான் அப்படி நினைச்சிடக்கூடாது. ஒரு ஜும்மா மேடை என்பது ஒவ்வொரு இஸ்லாமியருடைய உள்ளத்தையும் மறு சுழற்சி செய்து சுத்தப்படுத்தி அனுப்புகிற அற்புதமான செயல் திட்டம் தான் ஜும்மா. இந்த ஜும்மா நம்ம அளவுக்கு தெரியறது இல்லை, இது சும்மா நினைச்சுட்டான். ஜும்மாவை இது சும்மாங்க அப்படியே போயிட்டு 2 ரக்காத்தை டீசெண்டா தொழுதுட்டு அப்படியே ரிட்டன் வெளியே வந்துட்டோம்னா முடிஞ்சது க்ளோஸ் நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் சரியா போகாததுனாலதான் பல இயக்கங்கள்ல போய் மாட்டி சின்ன பட்டமா சுத்தி திரியிறான். எது எப்படி தொழுகிறதுன்னு தெரியல, எவன் சொன்னாலும் மார்க்குன்னு நினைக்கிறான். அது அப்படி அல்ல. ஜும்மாவுடைய சிறப்பு குறித்து நம்மளுக்கு தெரியறது இல்லை. ஆனா யூத பைய விளங்கி வச்சிருக்கிறான், யூதனுக்கு விளங்கி வச்சிருக்கிறான். மாத்திரமல்ல, இன்றைக்கு ஆளுகிற பிஜேபி விளங்கி வச்சிருக்கிறான் ஜும்மா மிக டேஞ்சர் அப்படின்னு. ஏன்னா இந்த பாய்கிய சங்கமிக்கக்கூடிய இடம், காசு பணம் தேவையில்லை. கூட்டம் கூட்டுறவுமே காசு பணமா? இது பள்ளிவாசல் ஒரு 200-200 பேர் தொழுகலாம். சில பள்ளிவாசல்ல 10,000 பேர் தொழுகலாம், சில பள்ளிவாசல் 5,000 பேர் தொழுகலாம். யாரையும் கூப்பிடுறாங்களா? யாருக்கு காசு கொடுக்குறாங்களா? வந்துடுறாங்க, சரியா ஜும்மாவுக்கு வந்துடுறாங்க. அந்த நேரம் சரியாக அவர்களுக்கு ஈமானை பீச்சப்படுகிறது, ஈமானை பாய்ச்சப்படுகிறது. கடைசி வரை அவன் ஈமானோடு வாழ்வதற்கும் சாவதற்கும் மௌத்தாகுவதற்கும் உறுதுணையாக இருப்பது ஜும்மா. அதனால ஜும்மாவில் என்ன பேசணும்னு சொல்லி இன்றைக்கு பிஜேபி கவர்மெண்ட் முடிவு பண்ணக்கூடிய சில மாநிலங்களும் இருக்கத்தான் செய்கிறது. பக்போர்ட்ல போய் சொல்லிடணுமா? இந்த மாநிலத்தில் இல்லை, சில பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் அந்த ஒரு சிஸ்டம் வந்துருச்சு. ரப்பு பாதுகாக்கும். இமாம் என்ன பேச வேண்டும் என்று வக்போர்ட்ல போய் சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பேசணும், அரசியல் பேசுகிறோம். இந்த இந்தியாவிற்கு நாங்கள் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது இந்த ஜும்மா மேடையை பயன்படுத்தித்தான். நம்ம தான் பெருமையா சொல்றோமா இல்லையா? இஸ்லாமியர் அவர்கள் சதவீதத்திற்கு மேல் இந்த இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டார்கள், உயிர் நீத்தார்கள். எப்படி உயிர் நீத்தார்கள்? எப்படி அவர்களை ஒன்று சேர்த்தார்கள்? உலமாக்கள் தான். இது எல்லா இயக்கத்துக்காக ஒத்துக்குருவான். இன்னைக்கு வேணா ஆலிம்களை திட்டுவானுங்க, நரகத்தை கூட்டிட்டு போறாரு சிரிக்கும் பானுங்க. ஆனா பண்டைய காலத்துல இருக்கிறதெல்லாம் ஒத்துக்கிடுவான். அதை மறுக்க வரலாறு இல்லையா? வரலாறு மறுக்க முடியாது அல்லவா? ஆலிம்கள் சாமானியர்கள் அல்ல, இதே ஜும்மாவை தான் பயன்படுத்தினார்கள். மக்களை தட்டி தூக்கினாங்க, எழுப்புனாங்க. ஆனா இஸ்லாம் என்றால் வெறுமனை துன்பதற்கும் தூங்குவதற்கும் மாத்திரமல்ல, உரிமைக்காக கடைசி வரை போராடு, அந்த போராட்டத்தில் உயிர் நீத்தாலும் ஷஹீத் என்று சொன்னார். அந்த வெறி கிடைத்தால் ஷஹீத், இல்லாவிட்டால் சுதந்திரம் என்ற எண்ணத்திற்கு இஸ்லாமியர்களை மார்க்கெடுத்தார்கள். ஜும்மா மேடைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஜும்மாவை தொலைத்தவனுக்கு மார்க் அவ்வளவா தெரியாதுங்க. நீங்க வேணாலும் பாருங்களேன், ஜும்மாவை சரியாக அட்டன் பண்ணாத நபர்களுக்கு மார்க்கத்தை பற்றி தெரியாது. எவன் எதை சொன்னாலும் உள்வாங்கிடுவான். ஓ அப்படியா இருக்கு பாய், ஓ ஹதீஸ்ல இப்படியா இருக்கு பாய் அப்படின்னு போறவங்க நிறைய. டாபிக்கே மாறி போச்சு பாரு.
அப்போ பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான இடம், அல்லாஹ்விற்கு மிக நேசமான இடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடங்களில் ஊர்லயே பிடிச்சது பள்ளிவாசல், அல்லாஹ்வுக்கு ரொம்ப வெறுப்பானது கடைவீதி. என்ன கடைவீதிங்கிறீங்க? கடைவீதி தானே பள்ளிவாசல் இருக்குது. கடைவீதின்னு சொன்னா கடைவீதியில வீணாக பேசக்கூடியவர்களுக்கு தான் சொல்லப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ்விற்கு பிடிக்காத இடம் கடைவீதியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னாங்கன்னா, வெறுமனே இந்த டைம் பாஸ் பண்றதுக்காக கடைவீதிக்கு வர்றாங்க இல்லையா, நேரமே போக மாட்டேன்னு சொல்லி இழந்தடிப்பதற்காக வேண்டியும் அடுத்தவர்களை கழுவி குடிப்பதற்காக வேண்டியுமே கடைவீதிக்கு வருவான். இந்த மாதிரியான ஆளுகளுக்கு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்விற்கு பிடிக்காத இடம் கடைவீதி போகாத, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் மஸ்ஜித், அந்த பள்ளிவாசலுக்கு போ என்று சொல்லப்பட்டது. நம்ம வியாபாரிகளுக்கெல்லாம் இல்லை, நம்ம வியாபாரம் செஞ்சா தானங்க சாப்பாடு. கடைவீதியில வியாபாரம் செய்யாம காட்டுக்குள்ளே செய்ய முடியும்? அப்போ கடைவீதி என்று சொன்னால் நம்ம இருக்கக்கூடிய கடைவீதி இல்லை, நம்ம வியாபாரம் செய்யக்கூடிய இடம் இல்லை. நம்ம கடையை போட்டுட்டு வீணா பேசக்கூடிய அல்லது நம்ம கடை வியாபாரத்தை விட்டு போட்டு வீணான கதைப்புகள்ல இறங்குறமா இல்லையா, அந்த மாதிரியான வீணான பேச்சுக்கள் உள்ள கடைவீதியைத்தான், அந்த நேரத்தை தான், அந்த மனிதனைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கும் முகமாக சொன்னார்கள், நீங்கள் கடை தெருவுகளில் அதிக நேரத்திலே நிற்காதீர்கள், தேவை முடிஞ்சுதான் வந்தேன். ஆனால் பள்ளிவாசல் குறித்து சொல்லுகிற பொழுது எவ்வளவு நேரம் கிடைக்குமோ தங்கிக்கும். அல்லாஹு அக்பர். இன்றைக்கு நம்ம நேர் முரணாத்தானே இருக்கிறோம். எவ்வளவு நேரம் வேணாலும் கடைவீதியில் இருப்பேன், கொஞ்ச நேரம் தான் பள்ளிவாசல்ல இருப்பேன், அதுவும் ரொம்ப ஸ்பீடா இருக்கணும், கொஞ்சம் லேட்டா அப்படி இப்படி கொஞ்சம் இருந்தா டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்ற இந்த எண்ண ஓட்டத்தை சைத்தான் தொடர்ந்து நம்ம உள்ளத்துல கொடுக்கலானா இல்லையா? நம்மளால போய் இருக்க முடியுதா? இந்த பள்ளிவாசல் விடுங்க, எந்த பள்ளிவாசலையும் சொல்றோம், எங்கேயாவது போனா சீக்கிரம் வெளியே இருந்தா நினைப்போம் இல்லையா? ஆனால் மனப்பூர்வமாக பள்ளியிலே அமர்ந்து 2 ரக்காயத்தை தொழுதுட்டு நீ கண்ட நபர்கள்ட்ட புலம்புறதை விட, கண்ட நபர்கள்ட்ட சொல்லி புலம்புறதை விட அல்லாஹ்ட்ட சொல்லி 2 ரக்காயத்தை சொல்லி அழுது தொழுதுட்டு போய்ப்ப ராகத்தை தனி. அதுக்கு அல்லாஹ் சொல்யூஷன் தர்றானா இல்லையா? 2வது தனிமையில ஒரு பள்ளிவாசல் அமர்ந்து யாரும் பார்க்கல, ரப்பே நீயும் நானும் மாத்திரம் தான் நேரடி கனெக்ஷன் சொல்லி அல்லாஹ்ட்ட புலம்பி அழுதுட்டு எந்திரிச்சு போகும்போது அல்லாஹ் ஒரு மன நிறைவை தருவான், ஒரு மன தைரியத்தை தருவான். அது செய்து பார்த்தவர்களுக்கு புரியும். இதெல்லாம் வாயில சொன்னா நமக்கு தெரியாது. அன்பிற்குரியவர்களே, அப்போ பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வீடுகளில் ஒன்று. இன்றைய காலகட்டத்தில் இங்கெல்லாம் முஸ்லிம்கள் அவுட்டர் பகுதியில் வாழ்கிறார்களோ அவர்கள் 10-15 குடும்பங்கள் சேர்ந்து விட்டால் உடனே ஒரு பள்ளியை உருவாக்காமல் இருக்கக்கூடாது. எதிர்ப்பு எங்க வேணாலும் வந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இடத்துல பள்ளிவாசல் இல்லைன்னு சொன்னா உண்மையிலேயே நாம் நிர்வாகியத்தை இழந்தவர்கள். பாங்கு சத்தம் கேட்கணும், பாங்கு சத்தம் கேட்கக்கூடிய இடத்துல வாழணும், அதற்கு ஆசைப்படணும். இல்ல ரொம்ப தூரம் இருக்குமா, ரப்பே என் பகுதியில் ஒரு பள்ளியை உருவாக்கும், அந்த பள்ளியிலே பாங்கோசியை கேட்கக்கூடிய வாய்ப்பை கொடு. ரொம்ப தூரமா இருக்கிறோமா, அங்கு ஒரு பள்ளி வேண்டும், அல்லது பள்ளி இருக்கக்கூடிய பகுதிக்கு என்னை கடத்தி விடு, அதற்குண்டான பொருளாதார வளர்ச்சியை கொடு, சக்தியை கொடு என்று ரப்பிட்டு கேட்கும். காரணம், பள்ளியோடு தொடர்போடு இருக்கக்கூடிய அது ஒரு கனெக்டிவிட்டி, அது இருக்க ஒரு ஒளி, ஒரு பாஸ் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், பாரக்னா மா ஹவ்லஹு, பள்ளியையும் பள்ளியை சுற்றியும் ரப்பு தொடர்ந்து தன்னுடைய வர்க்கத்தை பொழிந்து கொண்டே இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பள்ளிவாசல்ல அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வாங்கு சொன்ன மாத்திரத்துல சைத்தான் இந்த சத்தம் எங்க கேட்காதோ, அது 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர், அது எவ்வளவு ஸ்பீடு ஸ்பீக்கர் இருக்குதோ, எவ்வளவு தூரம் கேட்குதோ அவ்வளவு தூரம் வரை விரண்டு ஓடுறான். எங்க மயான அமைதி இருக்குது அங்க போய் இண்டுக்கிறான். வாங்கு சொல்லி முடித்த பிறகு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், மீண்டும் வருகிறான். அப்படின்னா பாங்கோசை கேட்காத இடத்தில் இருப்பது சைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்கு தோதுவாக, சைத்தானுக்கு இலகுவானதாக ஆகும். இந்த சந்தர்ப்பத்தை நம்ம கொடுக்கக்கூடாது. ஒரு பக்கம் நம் முஸ்லிம்களுக்கு குறிப்பாக இந்த இந்திய திருநாட்டிலே பள்ளிவாசலை உருவாக்குவது ரொம்ப கஷ்டம். பள்ளிவாசலை உருவாக்குறாங்க, அங்க அனுமதி வாங்கி இது வாங்கி அதை வாங்கி பெரிய சிக்கல். இப்ப தற்சமயம் அது கொஞ்சம் இலகுவாக ஆக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் அப்ரூவ் பண்றதுக்கும் பள்ளிவாசல் பேர்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கும் தற்காலத்துக்கு கொஞ்சம் 2-3 மாசமா
அந்த ஒரு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியா முழுக்க இல்ல, தமிழகத்துல. அல்ஹம்துலில்லாஹ். அதை கொண்டு நாம் மன நிம்மதி பெற்றுக் கொண்டாலும் தொடர்ந்து இந்தியாவிலே நம்முடைய முன்னோர்களால் கட்டப்பட்ட அடையாள சின்னங்கள் தகர்க்கப்படுவதற்கு அவர்கள் ஆயுத்தமாக இருப்பதும் நமக்கு மிக பெரும் வேதனையை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது இல்லையா? டிசம்பர் 6 நமக்கு ஞாபகம் வரும். என்றைக்கு பாபர் மஸ்ஜிதை இடிச்சு ராமர் கோயிலை கட்டினாலும் நாம் அதை ஞாபகப்படுத்தாமல் இருக்க முடியாது, அதை மறந்து கடந்து விட முடியாது. அடுத்த தலைமுறைக்கு அதை ஞாபகப்படுத்துவது ஒவ்வொரு இஸ்லாமியன் மீதும் தார்மீக கடமை இல்லையா? அப்படித்தானங்க அவன் சொல்றான், கோயிலா இருந்த இடத்துல பள்ளி வந்துச்சுன்னு சொல்றான். நம்ம என்ன சொல்றோம், பள்ளி இருந்த இடத்துல இப்ப கோயில் வந்தது. நேற்று ஒரு ஆளுக்கு ஒரு பத்திரிகை செய்தியில சொல்றாரு, ஒரு இந்து சகோதரர் சொல்றாரு, இனி வழக்கு போடுங்க பாய்களா அப்படின்னு. என்னங்க அவர் சொல்றாருன்னு நம்ம அந்த பேட்டியில பார்த்தா அவங்க எப்படி வழக்கு போட்டாங்க, முன்னாடி கோயில் இருந்தது பிறகு பள்ளிவாசலாக மாறிடுச்சுன்னு சொன்னாங்களா இல்லையா? நீங்க வழக்கு போடுங்க, ஒரு 500 வருஷமா இங்க பாபர் மசூதி இருந்தது, நம்ம சொல்லல, ஒரு ஒரு மாற்று மத சகோதரர் சொல்லுகிறார், அரசியல் தலைவர் சொல்லுகிறார். நாம் யோசித்து பார்க்கிறோம், தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு இங்கே பள்ளிகளும் உரிமைகளும் பறிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. குறிப்பாக 1528 அந்த பாபர் என்பவர்களுடைய படை தளபதி மீர்பாகி என்பவரால் கட்டப்பட்டதுதான் இந்த பாபரி மஸ்ஜித் என்பது. கிட்டத்தட்ட 350 வருஷமா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சிப்பாய் கழகத்திற்கு பிறகுதான் இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒரு பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆங்கிலேயர் ஏற்படுத்தியது. இல்ல, இந்துத்துவா கூட அவ்வளவு வீரியமா இல்ல, அவனுக்கு வெறுப்பு இருந்தது, அது வேற. ஆனால் அவனை சரியாக பயன்படுத்தியவன் ஆங்கிலேயன், தூண்டிவிட்டான். எப்படியாவது பிரச்சனையை பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லி தூண்டிவிட்ட காரணத்தினால்தான் அயோத்தியில 3 ஏக்கர் நிலம் பாபர் மசூதிக்கு தேவையா, அதை அபகரிக்க வேண்டும் என்று அன்றைய காலகட்டத்திலே தகராறு. 1859 தான் முகல் தகராறு தொடங்குச்சு. அந்த தகராறு தொடர்ந்து இருந்தாலும் 1949 டிசம்பர் 22 இஷா வரைக்கும் பிரச்சனை இல்லை, தொழுகை நடந்துச்சு. இஷா முடிஞ்சது, கொண்டு போய் சிலையை கொண்டு போய் உள்ள வைக்கப்பட்டது. அதன் பிறகு மிகப்பெரிய போராட்டமும் அதை தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போச்சு. கே நையார் என்பவர் பூட்டு போடுங்க, பூட்டு போடப்பட்ட பள்ளி, தொழுகை நடைபெறாமல் இருந்த பள்ளியில் தான் இடிக்கப்பட்டது 1992 டிசம்பர் 6. இங்க நம்மாளுக்கு சில பேர் என்ன பேசுறான்னா, தொழுகையாளி அறிஞ்சு சொல்றானா அறியாம சொல்றானான்னு தெரியல, பாய் தொழுகை இல்லாதனாலதான் பாய் இடிச்சுட்டு போயிட்டாங்க, அவங்க தொழுதுகிட்டே இருந்தா இடிக்க மாட்டாங்க. ஆனா கோர்ட்டு உத்தரவு பூட்டி கிடக்கு, கோர்ட்டு உத்தரவு பூட்டி கிடக்கு, என்ன வரலாறு எதுவும் தெரியாது, வெறுமனே பேசும்போது சொல்லிடுறது. தொழுகை இருந்தா எல்லாம் சரியா வந்திருக்குங்க, இந்த தொழுகை இல்லாதனால அவங்க இடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அறியாமையும் வெளிப்பாடு. அது இன்னைக்கோ கூட்டப்பட்டுருச்சு, அது வேற கணக்கு. தொடர்ந்து நாம் இந்த இந்திய திருநாட்டிலே வஞ்சிக்கப்படுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் நம்மள்கிட்ட 2 காரணம் கிடையாது. ஆனா அந்த 2 காரணமும் வெவ்வேறு காரணம் ஆயிடுச்சு. தீர்வு என்னங்க இருக்கு? இன்னைக்கும் நடக்குது, அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னி இந்தியாவில் நம்முடைய தலைமுறைக்கு அப்புறம் இதே பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குமா? தீர்வு 2. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தி காட்டிய 2. என்ன செஞ்சாங்க? தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அடுத்து உரிமைக்காக போராடினாங்க. இது 2 தானேங்க. இப்ப நம்மால இந்த 2ல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிறான், ஒண்ணு விட்டுறான். அதனால வர்ற வினதான் சில இயக்கங்கள், சில கட்சி நான் போராடுவேன் என்று சில்லறை விஷயத்திற்கெல்லாம் வீதிக்கு வந்துடுறான், தொழுகை இல்லை. இன்னும் சில இயக்கங்கள் இஸ்லாத்திலே அரசியலா அது எங்களுக்கு ஆகாது என்று கூறி வெறுமனே தொழுகை என்று தொழுகை மாத்திரம் போக்கஸ் பண்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கா வெற்றியும் பதிலும் உஹதும் சொல்லி கொடுக்கக்கூடிய நம்மவர்களுக்கு பாடம் என்ன தெரியுமா? நாளை காலையில போரு, விடிஞ்சா போரு, நைட்டு சஜிதாவில் கிடக்கிறார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். விடுத்த பிறகு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான்னு உட்காரல, களத்தில் இறங்கி போராடினார்கள். அப்ப தொழுகையும் இருக்கணும், போராட்டமும் இருக்கணும். அந்த போராட்டம் ஒற்றுமையா இருக்கணும். சும்மா 10 பேர் 50 பேர் சேர்ந்து என் கட்சி ஓ கட்சின்னு இன்னும் சில்லறை படமாக நாம் பிரிந்து போராடுவது நமக்கு மிகப்பெரிய பலவீனம் தான்.
இன்றைக்கு இந்த சமூகம் கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவர்கள் இருக்கிற பொழுது ஒற்றுமை பார்ப்போடு இருந்தார்களோ அது மாதிரியான ஒற்றுமை ஒரு தலைமையின் கீழ் வராத வரை இஸ்லாமியர்களுக்கு இந்த மண்ணிலே நிம்மதியான வாழ்வு இருக்க ஏதோ ஒரு தலைவன் கரம் பிடித்தாக வேண்டும். இல்லாவிட்டால் போன வாரம் சம்பல் பள்ளிவாசல் ஜமா மஸ்ஜித், அதுக்கு முன்னாடி ஞானவாவி பள்ளி, இப்படி தொடர்ந்து இஸ்லாமியருடைய பள்ளிகள் தகர்க்கப்பட்டு கொண்டே இருக்கும். நாமும் காதுகளில் கேட்டுக்கொண்டே பார்த்து கொண்டே நகர்ந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் நாம் துஆ செய்வோம், ரப்பே எங்களுக்கு தொழுகையையும் கொடு, அந்த தொழுகையோடு வீரியமான போராட்டத்தையும் கொடு. அந்த போராட்டம் ஒற்றுமை என்ற வட்டத்திற்குள் இருக்க வேண்டுமே ஒழிய, இது நம்ம சொல்லும் போது சிலருக்கு மன கசப்பா இருக்கலாம். ஏன்னா அவன் அந்த இயக்கத்தில் இருப்பான், அந்த இயக்கத்தை தலைவர், செயலாளர், பொருளாளராக இருப்பான். அவன் இயக்கத்தை திட்டுறதில்லை. இயக்கம் தேவை. ஒவ்வொரு இயக்கமும் அவன் சக்திக்கு ஏற்ப நல்லதை தொண்டுகளை செய்து கொண்டே இருங்கள். அரசியல் என்று வருகிற பொழுது, ஓட்டு என்று வருகிற பொழுது, முஸ்லிம் பலம் என்று வருகிற பொழுது ஒரு கோட்டில் வராத நீ தேவையில்லை இயக்கம். எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கு. எல்லா பக்கமும் இஸ்லாமியர் என்றால் சிரிக்கிறான். வாய் கேட்டா அல்லா அல்லாம்பாங்க, ஒரு இறை கொள்கைன்னு சொல்லுவான், ஒரு குரான் ஒரு நபிமா. அவன்கிட்ட இருக்கிற இயக்க மாதிரி வேற எவனும் இல்லை. இதுலயும் இமாம்களையும் சில பேர் இருக்கான். இவங்க இமாம்கள்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க. அடே இமாம்கள் எங்க அரசியல் கட்சிகளா போய் சேர்ந்தாங்க? அறியாமையில சில மாற்று மதத்தார்கள் சொல்லி விடுகிறார்கள். ஒவ்வொரு பள்ளிவாசல் இமாம்கள் தான் பூரா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இமாம்களுக்கு அரசியல் சாயமே கிடையாது. ஒற்றுமை என்ற அந்த ஒரே வார்த்தையை தான் ஜமாத்துகளும் இமாம்களும் முழங்கிக் கொண்டே இருப்பார்கள். ஆக அதன் அடிப்படையில் நாம் ஒற்றுமையோடு வாழ்வு மாத்திரமல்ல, இந்தியாவிலே ஆங்காங்கே சில பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு மூலையிலும் இங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் குழுவாக புதிதாக இருக்கிறோம், அங்கெல்லாம் புதிதாக பள்ளிவாசலை உருவாக்கி கொண்டே இருப்போம். ரப்புல் ஆலமீன் நம் அத்துணை நபர்களுக்கும் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹ் சுன்னத்துல்லாஹ்.